நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இந்த 4 அப்ளிகேஷனை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துறீங்களா? அப்போனா எதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனோட ஆப் ட்ராயரில் போயிட்டு அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துறீங்க? அதோட டைமிங் அதிகம் தானே. அதுக்கு பதிலாக இந்த 4 அப்ளிகேஷனையும் உங்கள் ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீனில் பயன்படுத்தினா எப்படி இருக்கும், அதுவும் ஃபாஸ்ட்டாக? அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. இந்த வீடியோவில் 4 இன்ட்ரெஸ்டிங்கான அப்ளிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் கண்டிப்பாக அதிகமாக பயன்படுத்தியும் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பிங்கை நீங்கள் கண்டிப்பாக அதிகமாக பயன்படுத்துவீங்க. ஏன் சொல்கிறேன்னா, ChatGPT இதில் அறிமுகப்படுத்தணுன்னா இப்போ அதிகம் பேர் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பிங்கை ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். இதில் விட்ஜெட்ஸ்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அப்படியே கொஞ்சம் பேஜ் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா புதுசாக ஒரு காம்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, அறிமுகப்படுத்துருக்காங்க. அதை நீங்கள் தட்டுங்க, ஆட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீனில் இது அப்ளை ஆகிடும். பாருங்க, பிங் இமேஜ் கிரியேட்டர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுன்லோட், ரிவார்ட்ஸ், நியூஸ் சர்ச் பண்ணலாம். அப்புறம் பாருங்கள், உங்களுக்கு கேமராவை யூஸ் பண்ணலாம், மைக்கை யூஸ் பண்ணலாம். எல்லாமே ஹோம் ஸ்க்ரீன்லே நீங்கள் பண்ண முடியும். ஆப் ட்ராயருக்குள்ளே போய் இந்த பிங்கை பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்ததாக கூகுளோட ப்ராடக்ட். நீங்கள் கூகுள் மேப்ஸ் கண்டிப்பாக பயன்படுத்துவீங்க. அந்த கூகுள் மேப்ஸை ப்ரெசென்ட் ஹோல்ட் பண்ணுங்கள், விட்ஜெட்ஸ்குள்ளே போங்க. அப்படியே பேஜ் ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா இங்கே பாருங்க, எல்லாமே இருக்குது. இதில் குவிக்லி ஃபைண்ட் பிளேசஸ் நியர்பை தட்டுங்க, ஆட் கொடுத்துருங்க. அப்புறம் என்ன, ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்த முடியும். இப்படி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாமே இருக்குது. அடுத்ததாக உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ப்ரௌசர், கூகுளோட க்ரோம் ப்ரௌசர், அதையும் நீங்கள் ப்ரெசென்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். விட்ஜெட்ஸ்குள்ளே போங்க. அப்புறம் பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் ஷார்ட்கட், அதை தட்டுங்க. தட்டினீங்கன்னா உங்கள் ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீனில் இதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஃபோனை திறந்த உடனே நீங்கள் சர்ச் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி தான் கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீனில். ஃபைனலி நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய யூடியூப் ப்ரெசென்ட் ஹோல்ட் பண்ணுங்க. விட்ஜெட்ஸ்குள்ளே போங்க. ஓப்பன் பண்ண உடனே பாருங்க, இதில் ஒரு குயிக் ஆக்ஷன் ஒரு கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் டச் பண்ணுங்க, ஆட் கொடுங்க. செமல. யூடியூப்க்கு நீங்கள் உள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஹோம் ஸ்க்ரீன்லே நீங்கள் யூடியூப் வீடியோ பார்க்கலாம். யூடியூப் வீடியோ இல்லை, யூடியூப் வீடியோவை சர்ச் பண்ணலாம், மைக்கை யூஸ் பண்ணலாம். ஹோம், ஷார்ட்ஸ், சப்ஸ்கிரைப், லைப்ரரி, இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டச் பண்ணுங்க, டேரெக்டாக யூடியூபோட ஹோம் ஸ்க்ரீனுக்கு நீங்கள் போயிடலாம். செமல. சரி நண்பர்களை, இந்த 4 அற்புதமான அதிகம் பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷனில் இப்படி ஒன்று இருக்குது. உங்கள் ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா குயிக்காக எல்லாத்தையும் அக்சஸ் பண்ண முடியும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். இந்த வீடியோவில் பயன்படுத்துங்க, என்ஜாய் பண்ணுங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான அப்ளிகேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்க. பயனுள்ள வீடியோவாக இருந்தால் நான் எப்பவும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கிட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோவை சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா ஆல் லைக் பண்ணுங்க.